இடியோன் வணக்கம். இப்பொழுது நாம் திருச்செந்தூர் கடற்கரையை தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கடற்கரை எப்படி இருந்தது, அதே போன்று இப்பொழுது அந்த கடற்கரை எப்படி இருக்கின்றது என்பதை ஐயாவளி கோவிலுக்கு பக்கத்துல ஓரத்துல கிழக்கு பக்கமா அந்த கடல் எப்படி இருந்தது அப்படிங்கறத இப்ப நான் காட்டிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அந்த கிழக்கு பக்கமா ஐயாவளி கோயிலுக்கு பக்கத்துல அப்பொழுது கடல் கிட்டத்தட்ட 30 மீட்டர் உள்ளே இருந்தது. இப்பொழுது அந்த கரையானது அழைக்கப்பட்டிருக்கின்றது, விழுங்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது கடலானது இந்த ஐயாவளி கோவிலை மொத்தமாகவே விழுங்கி இருக்கும். ஆனால் தடுப்புகள் அமைக்கப்பட்டு, கற்களாலான தடுப்புகள் அமைக்கப்பட்டு அந்த கோவில் இப்பொழுது பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. அந்த 2 காட்சிகளையும் தான் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் எடுத்த காட்சிகளையும் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் எடுத்த காட்சிகளையும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு எடுத்த காட்சிகளையும் தான் இப்பொழுது பார்க்கிறீர்கள் திரையில். இங்க பாருங்க, முன்பு கடல் உள்ளே இருந்தது. அப்பொழுது கடற்கரை அகலமாக இருந்தது. அந்த கடலில் படித்துறை கிடையாது. இப்பொழுது படித்துறை அமைக்கப்பட்டுள்ளது. முன்பு அழகான ஒரு கடற்கரையும் பீச் என்று சொல்வார்கள், பீச் அழகாக இருந்தது அக்கடற்கரை குளிப்பதற்கு. இப்பொழுது அங்கு கடற்கரை கிடையாது. இதற்கு சில காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அடுத்தடுத்த பகுதிகளில் அதை பற்றி பார்ப்போம். இணைந்து பயணிகள். இவ்வாறான கடற்கரைகள் ஏன் அழிகின்றன என்பதை பற்றி விரிவாக காண்போம். நன்றி, வணக்கம்.